சிஎஸ்கே முடிஞ்சதா? ஏலத்துல பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான். பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு. 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கே ஜெயிக்க போகுதா இல்ல கவிழ்ந்திட போகுதா? அடுத்த 50 செகண்ட்ல பாருங்க. அபுதாபில நடந்த மினி ஏலம் முடிஞ்சிருச்சு. ஆனா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இப்போ தூக்கமே வரல. ஏன்னா டீம் பார்க்கறதுக்கு மிரட்டலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பெரிய ஓட்டை இருக்கு. சஞ்சு சாம்சன், ருத்துராஜ், சிவம் துபேன்னு டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன்களை அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா டெத் ஓவர்ல பந்து வீச போறது யாரு? அங்கதான் இடிக்குது. ஜேசன் ஹோல்டரை வெறும் 7 கோடிக்கு குஜராத் எடுத்துட்டாங்க. லிவிங்ஸ்டன் பக்கமே நம்ம ஆளுங்க போகல. வெறும் 30 கோடியை ஸ்பின்னர்களுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. இது தேவையா? நம்ம சேப்பாக்கம் கிரவுண்ட்ல ஸ்பின் எடுக்கும் சரி, ஆனா வெளியூர் மேட்ச்ல வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாம என்ன பண்ண போறோம்? நேத்தன் எல்லிஸ் மட்டும்தான் இப்போதைக்கு டெத் பவுலிங் நம்பிக்கை. அவர் ஒருத்தர் சொதப்பினாலும் அவ்வளவுதான். பவுலர்ஸ் இல்லாம எப்படி கப்படிப்போன்னு ரசிகர்கள் இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்னு புதுமுகங்களை நம்பி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். சஞ்சு சாம்சனை வாங்கின சந்தோஷத்துல பவுலர்ஸை கோட்டை விட்டுட்டாங்களா சிஎஸ்கே? இது வெறும் டீம் தேர்வு இல்ல, சிஎஸ்கேவோட எதிர்காலமே இந்த சின்ன மினி ஏலத்துல தான் இருக்கு. ருத்துராஜ் கேப்டன்சியில இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு சமாளிக்க முடியுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்க கருத்துப்படி சிஎஸ்கே பண்ணது தப்பா சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் கேக்குறேன், சிஎஸ்கே முடிஞ்சதா?